Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து chapter 6 ஓட 3 marks question number 3 using if else if statement write a suitable program to display largest of 3 numbers. ஸோ 3 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்றத டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுக்கு பைத்தன் ப்ரோக்ராம் எழுதணும். இதுவும் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நான் பைத்தான்லேயே டைரெக்டாக நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 3 நம்பர்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ அந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஏ பி சி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ 3 நம்பர் ஏ பி சி அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 3 நம்பரோட வேல்யூ வாங்கணும். அப்போ வேல்யூ வாங்குறதா இருந்தால் ரன் டைமில் ப்ரோக்ராம் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வாங்கணுன்னா, அதாவது நம்பர் வாங்கணுன்னா input statement இல்லையா? அப்போ a is equal to, ஓகே, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ a is equal to int of input, இன்டிஜர் நம்பர் தான் வாங்க போகிறோம், அதனால் நம்ம வந்து int of எழுதுகிறோம். சரியா? input of டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் கோட்ஸ்லேயும் எழுதலாம். என்டர் மெசேஜ் என்ன அப்படின்னா என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ 2 parenthesis க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது b. b is equal to திருப்பி int of input of enter second number. ஓகேவா? ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் த parenthesis. c is equal to இப்போ தேர்ட் நம்பர், 3 நம்பர் இல்லையா? அதனால தேர்ட் நம்பர் input of enter third number. ஓகேவா? இப்போ 3 வேல்யூ வாங்கியாச்சு. இந்த ஏபிசின்ற வேரியபிளில் தான் நம்பர்ஸ் இருக்குது. இதில் எது லார்ஜஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம செக் பண்ணணும் இல்லையா? செக் பண்ணணுனாலே இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன்? ஏ வந்து கிரேட்டர் நம்பர்னு சொல்லணும்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏ ஷுட் பி கிரேட்டர் தென் பியாக இருக்கலாம். இப்போ ஏ கிரேட்டர் தான், ஏ தான் லார்ஜஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏ வந்து கிரேட்டர் தென் பியாக இருக்கணும். அப்புறம் ஏ வந்து கிரேட்டர் தென் சியாக இருக்கணும். 2 நம்பரை விட கிரேட்டராக இருந்தால் தான் அதை நம்ம வந்து ஏ வந்து கிரேட்டர்னு சொல்ல முடியும். அதே பி வந்து கிரேட்டராக இருக்கணும்னா பி வந்து கிரேட்டர் தென் சியாக இருக்கணும், பி வந்து கிரேட்டர் தென் ஏயாக இருக்கணும். 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஏ. அதே நம்ம வந்து சி எடுத்துட்டிங்கன்னா சி வந்து கிரேட்டர் தென் ஏ இருக்கணும். அதே மாதிரி சி வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் பியாகவும் இருக்கணும். ஒரு நம்பர் இன்னும் மற்ற 2 நம்பரை விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு கண்டிஷன். ஓகேவா? அப்போ இதை தான் நம்ம வந்து இங்கே கண்டிஷனாக எழுத போகிறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா பிரிண்ட்டுன்னு போட்டு ஏ இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம டைப் பண்ணலாம். ஸோ எஃப் கண்டிஷன் வந்து ப்ராக்கெட்டில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பேராந்தசிஸ் இல்லாமலும் டைப் பண்ணலாம். ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் 2 கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் ஏ கிரேட்டர் தேன் சி. ஓகேவா? ஸோ கோலன் அட் த எண்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இண்டென்ட் ஆகிருக்கணும். ஸோ தள்ளி எழுதணும். என்ன எழுதணும்? ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா அப்போ ஏ தான் கிரேட்டர். அப்போ பிரிண்ட் போடணும். ஸோ பிரிண்ட்டு ஏன்ற வேரியபிளோட என்ன வேல்யூவோ அது பிரிண்ட் ஆகணும். கமா டபுள் கோட்ஸில் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளார இஸ் லார்ஜஸ்ட், அவ்வளோ எழுதினா போதும். இஸ் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? அவ்வளோதான். இதே தான் மற்றதுக்கும். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லைன்னா அப்போ நம்ம எல்எஃப் கண்டிஷன், இது ட்ரூவாக இல்லை ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? பியை செக் பண்ண போகிறோம். ஸோ பி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி கிரேட்டர் தேன் சி. அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் பி கமா is largest number. ஓகேவா?
அப்படி இந்த கண்டிஷனும் இல்லை, ட்ரூ ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா, ஏவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை பியும் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ். ஓகேவா, அவ்வளோதான். எல்ஸ் கோலன் கொடுக்கணும். கண்டிஷன் எல்ஸில் கண்டிஷன் கொடுக்கவே கூடாது. சரியா? அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? சி தான் நமக்கு கிரேட்டஸ்ட்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஃபால்ஸு, ஏவும் ஃபால்ஸு பியும் ஃபால்ஸுனா அப்போ சி தான் கிரேட்டஸ்ட். அப்போ சி இஸ் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். சரியா? 3 வேல்யூஸ் வாங்குகிறோம். அப்போ இஃப் எல்ஸ் வச்சு கண்டிஷன் செக் பண்ணுறோம். 2 கண்டிஷன் கொடுக்கறதுனால நடுவில் அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும். சரியா? இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த கொஷினோட ப்ரோக்ராம். அதே மாதிரி கீழே அவுட்புட்டு அப்படின்னு எழுதணும். நீங்கள் என்ன அவுட்புட்டு நீங்களே பாருங்கள். நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ என்டர் ஃபஸ்ட் நம்பர் கேட்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் நம்பர் வந்து 7, தேர்ட் நம்பர் வந்து 8ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 இஸ் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இதுதான் நீங்கள் அவுட்புட்டாக எழுதணும். ஸோ இதுதான் அவுட்புட்டுன்னு எழுதணும். ஸோ மேலே வந்து நீங்கள் வந்து அவுட்புட்டுன்னு ஹெட்டிங் போட்டுட்டு இதோட அவுட்புட்டை நீங்கள் எழுத வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அவுட்புட்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ அவுட்புட் அப்படின்னு பாக்ஸ் போட்டு இந்த அவுட்புட்டை எழுத வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு 4 செக் பண்ணுது. ஃபால்ஸுன்றதுனால 4 வந்து கிரேட்டர் தென் 7ஆன்னு பார்க்குது. இல்லை 4 கிரேட்டர் தென் 8ஆன்னு பார்க்குது. 2 கண்டிஷனுமே ஃபால்ஸுன்றதுனால எல்இஃப் போகுது. எல்இஃபில் 7 கிரேட்டர் தென் 4, 7 கிரேட்டர் தென், அதுவும் ஃபால்ஸு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக 8 இஸ் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம், இந்த கொஷினோட ஆன்சர் தட் இஸ் ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராம் பேஸ்ட் கொஷின் இதில் இன்னொன்று இருக்குது, அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.